இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கடல் நண்டு. நான் வந்து ஒரு 10 நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை, அதாவது பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா கீரி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வெங்காயம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு, பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து 3 வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ பியூரி வந்து ஒரு 5 மீடியம் கொஞ்சம் பெரிய பழத்துலேருந்து பியூரி பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். நான் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறேன், பட் விசில் வைக்கிறது இல்லை, குக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவு. அப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம். இப்போ இதை நம்ம நல்லா ப்ரௌன் ஆகும் வர நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை வந்து நீங்கள் ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க 2ஆ. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வெங்காய பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆனியன் பேஸ்ட். அதுவும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த பச்சை வாசனை போகும் வர நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இது நல்லா குக் ஆயிட்டு நல்லா அதோட ஸ்மெல் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் டொமேட்டோ பியூரி நான் வந்து ஒரு 5 பழத்துலேருந்து பியூரி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ பேஸ்ட்டாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி டொமேட்டோவையும் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு வர்ற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நல்ல கிரேவியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்ல ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட அந்த டொமேட்டோவோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வர இப்போ வந்து நான் வந்து சில்லி பவுடரும் மஞ்சள் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து நண்டில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு ப்ளஸ் மஞ்சள் பவுடர் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா சில நேரம் நண்டு உள்ள வந்து உப்பு இருக்காமல் இருக்கும், அதனால அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கிரேவிலையும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை திரும்பி நான் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அதாவது ஒரு 100 ml வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவியான நம்ம தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம் இதில். இப்போ நான் நண்டை போட்டுட்டேன். இது வந்து கடல் நண்டு. நீங்கள் வந்து நம்ம குளத்து நண்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கலர் வேறு மாதிரி இருக்கும், பார்க்க வந்து க்ரீன், ஒரு மாதிரி கருப்பு க்ரீன் கலரில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில். பட் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடல் நண்டை விட அது ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் அதை கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து நண்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நான் இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து நண்டை வந்து ஓவர் குக் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அதில் உள்ள மீட்டெல்லாம் நல்லா வெந்துடும். அப்புறம் வந்து இந்த நண்டோட சின்ன கால்கள் இருக்கும், அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது நம்ம சாப்பிட முடியாட்டாலுமே அதுலேருந்து நல்ல ஒரு
ஜூஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கிரேவியில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன காயெல்லாம் த்ரோ பண்ணிடுவாங்க. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நல்ல ஒரு உங்களுக்கு கிரேவியில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் அரை முறியிலேருந்து தேங்காய் பால் எடுத்து போட்டிருக்கிறேன். அரை முறி தேங்காய், கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காய், அரை முறி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இதில் கிரேவியாக வேணும்னா ஆக்சுவலி இதில் தான் இது ஊற்றணும். இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றினோடனே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்பு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இது இந்த கிரேவி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள மீட்டை கூட நீங்கள் அமைதியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பொழுது சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. இது வரைக்கும் இப்போ நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.